என்னது ஃபார்மசி படிச்சுட்டு ஐடில வேலையா? என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க. அது உண்மைதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடில வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஜிலன்ஸ், ஃபார்மகோ விஜிலன்ஸ் சொல்லுவாங்க, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், மெடிக்கல் ரைட்டிங்கு, கோடிங்கு அப்படின்னு நிறைய ஜாப்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட ஒரு கோர்சஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்கில்ஸ் அதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்காவே லைக் 23 to 25K கையில கிடைக்கும். இது ஃபார் பி ஃபார்ம், எம் ஃபார்ம், ஃபார்ம் டி இவங்களுக்குலாம் வந்து இந்த கிரைட்டீரியா எலிஜிபிள். அதே மாதிரி மெடிக்கல் கோடிங் அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பேக்ரவுண்ட் லைக் அனஸ்தீஷா, கார்டியோவாஸ்குலர் அந்த மாதிரி எதனால படிச்சிருப்பாங்கல்ல, இந்த சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்க எல்லாருமே வந்து மெடிக்கல் கோடிங்கும் போகலாம். அது ஒரு நல்ல ஸ்கோப்பு. ப்ரோ எனக்கு ஹெல்த் கேரு, இண்டஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அப்படின்றவங்க ஐடிஐ சூஸ் பண்ணலாம். லைக் சேலரி ஹைக்கும் ஃபாஸ்டா இருக்கும், growth-உம் ஃபாஸ்டாவே இருக்கும். லைக் நம்ம கீப் அப்டேட்டடாகவும் நம்மளை வச்சுக்கலாம். ஸோ நீங்க பிடிஎஃப் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ், அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணா உங்களுக்கு வந்துடும். ஓகே, அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.